மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் உள்ளிட்ட சில பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை நீலகிரிக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாளையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். லிபிகா, தென்கிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவில் மழை பொழிவு பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? காயத்ரி, தென்மேற்கு பருவமழை நேற்று காலை தமிழகம் மற்றும் கேரளா பகுதிகளில் தொடங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்றாலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவுகள் என்பது ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கும். அந்த வகையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல இன்று மற்றும் நாளை அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதி கனமழை என்பது 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு என்பது பதிவானால் அதை அதி கனமழை என்று கூறுவோம். அந்த வகையில் இன்று மற்றும் நாளை இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினத்திலே நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் அதி கனமழை என்பது பதிவாயிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அதி கனமழைக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இந்த மலைப்பகுதிகள் மற்றும் தேனி தென்காசி மாவட்டங்கள்ல இன்று கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் தேனி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கான இந்த எச்சரிக்கை என்பது கனமழை முதல் அதி கனமழை வரை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 27ஆம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதி கனமழை என்பது குறைந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி திருப்பூர் மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 30 மற்றும் 31ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்துல பரவலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது. குறிப்பாக பெரும்பாலான பகுதிகளில் தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலுமே இன்னும் ஓரிரு இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்காமல் இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல அந்த பகுதிகளிலுமே தென்மேற்கு பருவமழை என்பது முழுவதுமாக தொடங்கிவிடும். காயத்ரி, நன்றி லிபிகா, இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.